ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு கல்யாண வீடை சூப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சூப்பராக கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சென்னையில் நடக்கும் பிரியாணி மோசடி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி ஆர்டர் எடுத்து ஏமாத்தினவங்களை பற்றியான ஒரு வீடியோ. நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே கமெண்ட்டையும் வாசிங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எப்படிலாம் ஏமாத்துறவங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோ இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கல்யாண வீடு, சரிங்களா, ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷன்ல எதை எப்படி கவனிக்கணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோலையும் நீங்க கமெண்ட்ல போய் பாருங்க. உங்க ரிலேட்டிவ், உங்க ஏரியால இருக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க, கேட்டரிங் இவங்கலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. பார்த்துக்காங்க. நீங்க வந்து மக்களை புரிஞ்சு வச்சுக்காங்க, சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்யாண வீடு பிரச்சனை, சரிங்களா, கல்யாண வீட்டுல வர்ற பிரச்சனையை வந்து நீங்க நம்ம வந்து 3 விதமா பிரிக்கலாம், சரிங்களா. ஒன்று வந்து மக்களால் வரக்கூடிய பிரச்சனை, சரிங்களா. அடுத்து வந்து அரேஞ்ச்மெண்ட், சரிங்களா, அரேஞ்ச்மெண்ட் சரியில்லாமல் வரக்கூடிய பிரச்சனை. அடுத்து வந்து ஃபுட், சரிங்களா. இந்த 3 பிரச்சனை தான். இந்த 3 பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கல்யாண வீட்டில் என்னென்ன நடக்கு, என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எதனால அங்கே பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். போகிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்க, சரிங்களா. என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி பிரச்சனை இல்லாமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் மேலோட்டமா சொல்றேன், சரிங்களா. இதை பத்தி பேசணும்னா நாள் கணக்கில் பேசலாம், சரிங்களா. இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இப்போ அடுத்தால உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போகுது, மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதுக்குன்னா, அது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஃபங்க்ஷன். ஒரு டைம் தான் இதுதான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும், பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதே இதுதான். ஏன்னா அதே மாதிரி மக்கள் வருவாங்க, சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை பிரீஃபா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா. உங்களுடைய ஃபேமிலி சைட்லையும் உங்களுடைய வீட்டு சைட்லையும் இந்த மாதிரி கல்யாண வீடுகளில் பிரச்சனை வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாக்குற மக்களுக்கு வந்து கண்டிப்பா பிரயோஜனப்படும். அவங்களும் திருத்திக்கிடுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த கல்யாண வீட்டுல பிரச்சனை வந்து அப்புறம் லைஃப் லாங்கா ஒரு வடுவாவே அவங்களுக்கு அது மாறிட்டு, சரிங்களா. என் கல்யாணத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு, என் கல்யாணத்துல இப்படி சாப்பாடுல பிரச்சனை வந்துட்டு, சாப்பாடு தட்டுப்பாடு ஆயிட்டு, அவங்க வீட்டுல அப்படி ஆயிட்டு, இவங்க வீட்டுல எப்படி ஆயிட்டு அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாக்குற மக்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்துல வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் ப்ராப்ளம், சரிங்களா. நம்ம மக்களால வரக்கூடிய பிரச்சனை, அதாவது கல்யாண வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்னால வரக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு 10% தான் இருக்கும். நம்மளுடைய ரிலேட்டிவ்னால தான் அந்த ப்ராப்ளம் வரும், சரிங்களா. பொண்ணு மாப்பிள்ளைக்கு நெருக்கமானவங்க, சித்தப்பா, மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தி, நெருக்கமானவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதாவது கல்யாணத்தை அன்னைக்கு கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, முன்னாடி பண்ணி அது அந்த அந்த இதுல வந்து கன்க்ளூஷன்ல வந்து நிற்கும். அந்த மாதிரி பிரச்சனை வரும், சரிங்களா. சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச மேலோட்டமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் பேசுற இடத்துல எப்படின்னா கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து பேசுவாங்க, சரிங்களா. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு அப்பா அப்படின்னா பொண்ணு வீட்டில் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் சரி எங்களுக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு கொஞ்சம் பேசுவார். அவங்களுடைய வசதிக்கு தக்கன கொஞ்சம் விட்டு கொடுத்து இது போதும் அப்படின்னு பேசுவார். வீட்டுக்கு வந்து அவர் சாத்துல திரும்ப அப்படியே எல்லாமே ரேஸ் ஆகும், சரிங்களா. எங்களுக்கு வந்து 5000 முறுக்கு வேணும், 10,000 அதிரசம் வேணும், இந்த மாதிரி டஜனா ஏற்றிடுவாங்க. அது வந்து அப்படியே ஒரு கசப்பாவே வந்துடும், சரிங்களா. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பா ஒரு கசப்பாவே வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுவும் இந்த மேரேஜ் அந்த அன்னைக்கு வந்து மீட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம், சரிங்களா. அதே மாதிரி இன்னைக்கு உள்ள மாதிரி நாளைக்கு சூழ்நிலை கிடையாது, சரிங்களா. அதாவது நிறைய வீட்டில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு 5 வருஷம் முன்னூட்டி மேரேஜ் ஆயிருக்கும். அன்னைக்கு வந்து மேக்கப்புக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க, மேக்கப் பண்ணக்கூடாதுன்றவாங்க. அப்புறம் இந்த ஜாக்கெட்லாம் வந்து காஸ்ட்லியா தைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மேரேஜ் முடிக்கிறவங்க ஃபங்க்ஷன்ல வந்து இது எல்லாமே கிராண்டா இருக்கும். ஸ்டேஜ் கிராண்டா இருக்கும். ஆரி ஒர்க் பிளவுஸ் 30,000 25,000 அப்படி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மேக்கப்புக்கும் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணுவாங்க. அது வந்து அன்னைக்கு முடிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு அது வந்து வடுவா இருக்கும், சரிங்களா. அதுவுமே ஒரு பிரச்சனைல வந்து இருக்கும். அதனால யாருமே அடுத்தவங்களுடைய விஷயத்துல வந்து இன்டராக்ட் ஆகாதுங்க. அது அப்படி இது அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு சூழ்நிலை கிடையாது, சரிங்களா. பேசிக்கானதான். அன்னைக்கு மேக்கப் போடுறதுக்கு, ஆரி ஒர்க் பிளவுஸுக்கு, ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு, இதுக்கெல்லாம் யார் முட்டுக்கிட்டே நின்னாங்களோ உங்க பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, சித்தி, இவங்க எல்லாருமே அவங்களோட பொண்ணுக்கு கிராண்டா முடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பழசெல்லாம் ஞாபகமே இருக்காது. அன்னைக்கு அப்படி சொன்னோமேங்கிற ஞாபகம் துளி கூட இருக்காது. இதுதான் ரொம்ப சங்கடமான விஷயம், சரிங்களா. அதே மாதிரி இவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல அமைதியா பேசணும், மரியாதையா பேசணும், எல்லாத்தையும் அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. கண்ணா பின்னான்னு யாரையா ஏதாவது வார்த்தை சொல்லி பேசி திட்டிட்டு அப்படியே அமைதியா நவுண்டுருவாங்க. ஆனா அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல அமைதியா சூப்பரா முடிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அதனால யாருமே அடுத்தவங்களுடைய விஷயத்துல வந்து இன்டராக்ட் ஆகாதுங்க. அது அப்படி இது அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு சூழ்நிலை கிடையாது, சரிங்களா. பேசிக்கானதான். அடுத்தால வந்து என்ன மாதிரியான மேரேஜ், சரிங்களா. இப்போ வந்து 2 வீட்டுல வந்து மீட் பண்றாங்க. இது வந்து என்ன மாதிரியான, இது ஒரே மாதிரியான பழக்க வழக்கம் உடையவங்களா வேறவங்களா அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது வந்து ஒரு டீப்பான விஷயம் இருக்குது, சரிங்களா. அடுத்து வந்து ஹேபிட், சரிங்களா. அதாவது
பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அண்ணன் தம்பி அப்பா சரிங்களா, இவங்களோட பண்ற ஒரு சில விஷயத்தினால அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. என்ன அப்படின்னா இப்போ வந்து அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல போயிட்டு பார்ட்டி பண்ணுவாங்க சரிங்களா, பார்ட்டி பண்ணிட்டு தள்ளாடிட்டு லம்பிட்டு வருவாங்க. அங்க பார்ட்டிக்கு இவங்க அட்டன் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வீட்லயும் எல்லாரும் பார்ட்டிக்கு எதிர்பார்ப்பாங்க. அங்க அந்த கேங் வந்து அப்படியே வந்துடும் சரிங்களா. இதனால வரக்கூடிய பிரச்சனை வந்து நிறைய, இது நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை, இந்த பிரச்சனை வந்து எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல இருக்கு. அதனால நீங்க அந்த ஹேபிட்ல இல்லை அப்படின்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. நீங்க யாருக்குமே எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம். நீங்க ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், அதான் நடைமுறை சரிங்களா. அதனால அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளியே வாங்க, ஃபங்க்ஷனுக்குள்ள அதை கொண்டு வராங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஃபுட் சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றதெல்லாம் ஃபேமிலியோட ஒரு பிரச்சனையோட அப்படியே கூட கசப்பா கூட போயிடும். இது வந்து நீங்க வர்ற கெஸ்ட்டை வந்து நல்லா சந்தோஷமா அனுப்பணும், அதுதான் மெயின் சரிங்களா. இப்போ வந்து இந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவைப்படுது கல்யாண வீட்டில் எத்தனை கார்டு அடிச்சிருக்கீங்க சரிங்களா. கார்டு வந்து எத்தனை கார்டு அடிச்சிருக்கீங்க, ஒரு கார்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உங்க ஏரியாவில் உள்ளதான் தெரியும் சரிங்களா. சில ஏரியாவில் ஒரு கார்டுக்கு 3 பண்ணுவாங்க, சில ஏரியாவுக்கு வந்து ஒரு கார்டுக்கு 2 பேர் வருவாங்கன்னு கணக்கு பண்ணுவாங்க. அதனால அந்த கணக்கை பார்த்துக்காங்க. அதே மாதிரி இப்போ பொண்ணு வீடா இருந்தாலும் மாப்பிள்ளை வீடா இருந்தாலும் ஆப்போசிட் டீம்ல வந்து நீங்க வந்து கேட்டுக்காங்க, உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்டுக்காங்க. இதை வந்து கடைசி வர சில வீட்டுல சொல்லவே மாட்டாங்க, முந்தின நாள் சொல்லி இங்க சாப்பாடு தட்டுப்பாடாய் பிரச்சனை வந்த வீடுலாம் நிறைய இருக்கு. அதனால அதையும் பேசிக்கிட்டா நல்லது சரிங்களா. அடுத்து வந்து எவ்வளவு பேர் வராங்க அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க சரிங்களா. ஒரு கார்டுக்கு 1, 2, 3 ஆவரேஜ் பண்ணி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நம்பர் ஆஃப் சீட்டிங் என்ன சரிங்களா. இப்போ வந்து நீங்க வீட்டுல வச்சு மேரேஜ் பண்ண போறீங்களா, பந்தல் போட்டு கல்யாண மண்டபத்தில் வச்சு பண்ண போறீங்களா அப்படிங்கறத பாத்துக்காங்க. கண்டிப்பா அந்த ஸ்பேஸை தாண்டி ஆட்கள் வராங்க, சீட்டிங்கை தாண்டி வராங்கன்னா எக்ஸ்ட்ரா சாமினா பந்தல் போடுங்க. வீட்டுல பந்தல்னா கொஞ்சம் லென்த்தா போட்டு கண்டிப்பா சீட்டிங் வந்து நல்லா கொடுங்க. ஆட்கள் வந்து திரைய விடாதுங்க சரிங்களா. கும்பலா சுத்தி சுத்தி வர்றதுக்கு வந்துட்டே இருந்தா அந்த ஹார்ட்டுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சரிங்களா. அதனால அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப டைட்டா விடாங்க, ஃப்ரீயா நல்லா சேர்லாம் போட்டு அங்கங்க உட்கார வைங்க, ஸ்பேசியஸா வைங்க, பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் ரைட்டா. அடுத்தது வந்து உங்களுடைய பிராக்டிஸ் என்ன, உங்களுடைய பழக்கம் என்ன. அதாவது இப்போ எங்க ஊர்ல எல்லாம் ஓப்பனா சொல்ல போனா கல்யாண வீட்டுல வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ பொண்ணு வீட்டுக்காரங்களோ வெளியூர்காரங்க போன பிறகு பெட்டி சோறுன்னு கொடுப்பாங்க சரிங்களா. பார்சல் சாப்பாடு கொடுப்பாங்க, பாத்திரம் கொண்டு போய் எல்லாரும் வாங்கிடுவாங்க. அப்போ வந்து சோறு கொடுப்பாங்க, சாம்பார் கொடுப்பாங்க, அவியல் கொடுப்பாங்க, பாயசம் மிச்சம் தான் கொடுப்பாங்க. நான்வெஜ்ல மட்டன் சிக்கன் வந்து கொடுக்க மாட்டாங்க, மேக்சிமம் அது வந்து காலி ஆயிரும் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு பிராக்டிஸா இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு பண்ணணும். இது கொடுக்குறதுல ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு 25 கிலோ அரிசியும் 10 கிலோ பருப்பும் போட்டு சாம்பார் வைங்க, செழிப்பா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஃபுட் சர்விங் டைம் சரிங்களா. இப்போ வந்து கொஞ்சம் கல்யாண வீட்டில் வந்து கூட்டம் ஜாஸ்தி அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிடும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சு அப்படிங்கும் பட்சத்தில் பந்தியை வந்து மதியான சாப்பாடுனா முன்னக்கூட்டியே வச்சிருங்க. ஒரு 12 மணி 11:30 ஸ்டார்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு நிறைய கல்யாண வீட்டில் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் ஒரு ரஷ் ஆகக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் சரிங்களா. இப்போ நீங்க லேட்டா வைக்கிறீங்க அப்படின்னா 1 மணி 1:30 வந்து பயங்கர ரஷ் ஆயிரும், ஆட்களுக்கு பின்னாடி ஆட்கள் அப்படி அப்படி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எக்ஸ்ட்ரா சாமினா எக்ஸ்ட்ரா டைனிங் எல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்காங்க சரிங்களா. அதே மாதிரி வீட்டில் கல்யாணம் முடிக்கிறவங்க, தெருவில் பந்தல் போட்டு முடிக்கிறவங்க பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னா டைனிங் வந்து கரெக்டாக போட மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு டேபிளுக்கு 3 பேர் தான், 20 டேபிள் போட்டு 60 பேர் தான் ஒரு டைம்ல சாப்பிட முடியும். நீங்க எத்தனை மணிக்கு பந்தி வைக்க போறீங்க, எவ்வளோ கார்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா யோசிங்க. நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை பார்த்துருக்கேன். 20 டேபிளை போட்டு 500 கார்டை கொடுத்துட்டு ஆட்களை திரைய விட்டுருவாங்க. அந்த மாதிரியான இதை வைக்காதுங்க. அதனால எக்ஸ்ட்ரா சாமினா எக்ஸ்ட்ரா டைனிங் எல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்காங்க சரிங்களா. இப்போ சப்போஸ் ஃபங்க்ஷன் வந்து மதியானம் வருது அப்படின்னா குடிக்கிறதுக்கு நல்லா தண்ணி நல்லா செழிப்பா வைங்க, ஜூஸ் போட்டு கொடுங்க. நம்ம சேனல்லையே ஃபங்க்ஷனுக்கு ஜூஸ் போடுற வீடியோ நிறைய இருக்கும், கண்டிப்பா பார்த்து போடுங்க. நம்மகிட்ட தான் வாங்கி போடணும்னு கிடையாது, நீங்க எங்கனாலும் வாங்கி ஜூஸ் போட்டுக்காங்க சரிங்களா. அப்படி ஜூஸ் போடும் போதுல லாங்ல இருந்து வரவங்க அந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சாந்தமாகாங்க, இந்த பிரச்சனை அந்த தேவையில்லாத வார்த்தைகள் வருது வந்து கொஞ்சம் குறையும் சரிங்களா. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் சீட்டிங். இப்போ டைனிங்ல வந்து எவ்வளவு பேர் உட்காந்து சாப்பிட முடியும் சரிங்களா. 200 பேர் உட்காந்து சாப்பிடுறாங்களா அப்படின்னா அதுக்கு எத்தனை சப்ளையர் வேணும் சரிங்களா, அதை கணக்கு பண்ணிக்காங்க. நீங்களே மினிமமா ஒரு குவான்டிட்டியை நீங்க வச்சுக்கிட்டு ஸ்ட்ரென்த் நிறைய கொடுத்துட்டு அவங்களுக்கு அதை சர்வ் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுறாம. அது மாதிரி இந்த சப்ளையர் விஷயத்துல நீங்க ஒன்று முக்கியமா கவனிக்க வேண்டியது எப்படின்னா, சில ஊர்ல வந்து ஊர் பசங்க இருப்பாங்க, அவங்களே பந்தி வைப்பாங்க, அப்படி இருக்கும். அது வந்து இன்னைக்கு வந்து பெரும்பாலும் ஃபெயிலியர் தான் ஆகுது. எவன் எப்போ எந்த டைம் எங்க போவான்னு தெரியாது, அப்படி நிறைய ஃபங்க்ஷன் மாட்டிருக்கு. அதனால அதையும் கவனிச்சுக்காங்க. அதனால அதை வந்து ரொம்ப கவனிச்சுக்காங்க சரிங்களா. இந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து பேசி எடுத்து கிளீனா பண்ணணும். எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஆயிட்டு அப்படின்னா, நாங்க ஒரு டீம்கிட்ட கொடுத்துருந்தோம். அந்த டீம்ல ஒரு பையன் வந்து அவன் காலேஜ் மேட்டை ஃபுல்லா உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு கடைசியில் ட்ரிங்க்ஸ் போட்டு பிரச்சனை ஆயிட்டு சரிங்களா. அதனால நாங்களாம் இப்போ எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருந்தும் சப்ளையரை கூப்பிடுவோம். கூட 100 ரூபாயும் பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஓடி நாங்க வந்து கூப்பிட மாட்டோம் சரிங்களா. தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லிதான் ஆகணும். நீங்க பேசுறவங்க வந்து ஸ்ட்ராங்கா பேசிக்கங்க சரிங்களா.
அடுத்து வந்து வாட்டர் பாட்டில், லீஃப், கிளாஸ், வாட்டர் கிளாஸ் இதெல்லாம் ரெடியா வச்சுக்கிடணும். இப்போ தண்ணி பாட்டில் வந்து எவ்வளோ வைக்க போறீங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்காங்க. பந்திக்கு வந்து எவ்வளோ கணக்கு பண்ணியிருக்காங்களோ அது கூட 100 150 எக்ஸ்ட்ரா வாங்கிக்காங்க. ஏன்னா லாங்ல இருந்து வரவங்க அவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரா கையில கொண்டு போவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வாழை இலையும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கிக்காங்க. அடுத்த வந்து கிளாஸும் வாட்டர் தண்ணி கேனும் சேஃப்டிக்கு வச்சுக்காங்க. சரிங்களா? வாட்டர் பாட்டில் எல்லாம் முடிஞ்சிட்டுனா அந்த நேரம் போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள ஆட்கள் வெயிட் பண்ண வைக்க கூடாது. டக்குன்னு கிளாஸ்ல தண்ணி ஊற்றி ஊற்றி கொடுக்குற மாதிரி ரெடியாக வச்சுக்காங்க. இப்போ நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். சரிங்களா? அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஓரளவு இது வந்து பேசிக்கானதான். இன்னும் டீப்பானா உங்க இடத்த பொறுத்து நீங்க வந்து பார்த்து கண்டிப்பா பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தால வந்து குக்கிங். சரிங்களா? சமைக்கிற இடத்து பக்கத்துல வரணும். வீடு, ஹால் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். சரிங்களா? வீடா இருந்தா நீங்க வந்து கரெக்டா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த இடம்லாம் வச்சு கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பா அதை வாட்ச் பண்ணுங்க. அடுத்தால வந்து ஹாலா இருந்தா ஒரு ஸ்டோர் ரூம் தருவாங்க. அதுல வந்து மெட்டீரியலை இறக்கிட்டு நீங்க வந்து சமையல்காரங்களை கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? செக் பண்ணிட்டு இது இல்லை அப்படின்னா உடனே சொல்லுங்க, நாங்க வாங்கி கொடுத்துருவோம் சொல்லுங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போச்சுல சமைக்கும் போது சொல்லுவாங்க. சரி, நிறைய இடத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? ஹால்ல எல்லாம் ஸ்டோர் ரூம் கொடுப்பாங்க. ஒரு லாக் ஒன்று வச்சு நீங்க பூட்டி சாவி எடுத்துக்காங்க. மெட்டீரியல் தேவைங்கிற டைம் மட்டும் எடுத்து கொடுங்க. அப்படிங்கும் போச்சுல உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எந்த வித இதுவுமே வராது. சரிங்களா? அடுத்தால வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ சாப்பிடுவாங்க அந்த கணக்குல நம்ம போவே வேண்டாம். சரிங்களா? உங்க ஊர்ல சமையல்காரங்கிட்ட நீங்களே கேட்டுக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சொல்லும் போச்சுல வீடியோவுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வருது. சரிங்களா? அதனால எத்தனை கிலோ அரிசி எத்தனை பேர் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து அவங்ககிட்டே கேட்டு அவங்க சொல்ற அளவே பொங்குங்க. சரிங்களா? அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்பீக்வெல். சரிங்களா? நல்லா கவனமா பேசிக்காங்க. எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சாப்பாடு விஷயத்துல வந்து பேசிக்காங்க. நீங்க வந்து மொத்த கான்ட்ராக்ட் விட போறீங்களா, இலைக்கு பேச போறீங்களா, பொருள் வாங்கி கொடுத்து சமைக்க போறீங்களா அப்படிங்கிறத பாத்துக்காங்க. இன்னும் ரொம்ப கவனமா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கல்யாண வீட்டுல வந்து இலை எடுப்பாங்க தெரியுமா, அந்த இது. அடுத்தால ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க, அந்த இது. அப்புறம் வந்து சமையல்காரங்க வந்து கடைசி வரை நிற்கணும். இந்த லீஃபு, இந்த வசல் கிளீனிங் வந்து மேக்சிமம் இவங்க சமையல்காரங்கிட்டே அந்த டீம் இருக்கும். இப்போ நீங்க வந்து மண்டபத்தில் வச்சு கல்யாணம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெசல் கிளீனிங், லீஃப் அதுக்கு வந்து மண்டபத்திலே சில மண்டபத்தில் ஆள் இருக்கும், பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து பந்தல் போட்டு கிராமத்துல வீட்டுல வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க ஆள் ரெடி பண்ணணும். இந்த ஆள் வந்து மேக்சிமம் சமையல்காரங்கிட்டே இருக்கும். அவங்ககிட்ட ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசி விட்டுறணும். கடைசி வரை இலைய கரெக்டா நின்று எடுக்கணும். வெசல் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போகணும். சரிங்களா? நீங்க கிளீன் பண்ணி கொடுத்தாதான் அடுத்தால வெசல் வாடகைக்கு எடுத்திருப்பீங்க, அவர் எடுப்பாரு. இல்லைன்னா வீட்டால் தான் உட்காந்து கிளீன் பண்ணணும். சரிங்களா? எங்க வீட்டு சைடு ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா, இந்த லீஃப் டேக்கிங் வந்து ஒருத்தர் வந்து நான் ஃப்ரீயாவே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டாரு. எப்படி ஃப்ரீயா எடுப்பீங்கன்னு கேட்டா, நாங்க வந்து பண்ணி விலகும் அதுக்கு வந்து அப்படியே கொண்டு போட்டுருவோம், அதனால நீங்க எந்த காசும் வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். ஆனா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து உள்ள வந்து பெரிய இது பண்ணிட்டாரு. அவரை அனுப்பிச்சு விட்டு வீட்டால் நாங்க தான் எடுத்தோம். சரிங்களா? அதனால அந்த மாதிரிலாம் மாட்டிக்கிடாங்க. அதெல்லாம் கவனமா பண்ணுங்க. வெசல் கிளீனிங்கும் கரெக்டா பேசிக்கிடணும். எங்களுக்கு இவ்வளவு பாத்திரம் வரும், நீங்க தனிப்பட்ட முறையில் பேசுறதா இருந்தா இவ்வளவு பாத்திரம் வரும், இவ்வளவு கழுவி முடிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா வந்து நின்றுட்டு பாத்திரம் எல்லாம் பெருசா இருக்கு, நிறைய இருக்கு, நான் கழுவ மாட்டேன்னு சொல்ற மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி சமையல்காரங்களை எதுக்கு கடைசி வரை நிற்க வைக்கணும் அப்படின்னா, அது ஆக்சுவலா உங்க கல்யாணத்துக்கு தான் ஆர்டர் எடுத்து வந்திருக்காங்க. சிலவங்க வந்து 2 ஃபங்க்ஷன் எடுத்துட்டு வந்தா மெயினான ஆள் அங்க போயிட்டு சாதாரண ஆட்கள் அங்க விட்டுருவாங்க, குவாரி தரதுக்கு மட்டும் விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சாப்பாடோட நிலவரத்தை பொறுத்து 25 கிலோ 50 கிலோ அரிசி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், உடனே எங்களுக்கு பொங்கி தரணும். சரிங்களா? அதுக்குள்ள ஆளை வந்து எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. மேக்சிமம் இந்த இது வந்து கோவில் கூட சர்ச்சு ஃபங்க்ஷன்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரெக்டா ஆள் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ அன்னதானம் அசனம்லாம் நடக்கும் போச்சுல அந்த சூழலை பொறுத்து டக்குன்னு அரிசி ஏத்துக்குன்னா டானி ஏற்றி அரை மணி நேரத்துல கையில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க வைக்கணும். சரிங்களா? அடுத்து முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சூப்பர்வைசரா போடுங்க. சரிங்களா? நான் வந்து ரீசெண்டா மதுரையில ஒரு மேரேஜுக்கு நான் போயிருந்தேன். சரிங்களா? இவருக்கு வந்து இந்த சூப்பர்வைசரா அந்த கல்யாணத்துல இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்கணும், மேக்சிமம் ரிலேஷனா இருக்கக்கூடாது. சரிங்களா? அவருக்கு வந்து வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது. போட்டோக்கு வந்து நிக்கணும் கூடாது. ஒன்லி அந்த கிச்சன் டைனிங்ல மட்டும்தான் அவர் நிக்கணும், வெளியில வரவே கூடாது. இப்ப நான் வந்து மதுரையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, என் ஃப்ரெண்டோட முதல் சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்துச்சு. அப்போ நான் நாங்கெல்லாம் ஜாப்ல இருக்கும்போது அங்க போறப்ப வந்து சாப்பாடு தட்டுப்பாடு. ஆனா டைனிங் ரூம்ல பார்த்தா எல்லாமே மிச்சமா இருக்கு. அரிசி மிச்சமா கிடக்கு, காய்கறி எடுக்கல, எல்லாமே மிச்சமா இருக்கு. தட்டுப்பாடு வர்ற இடத்துல அது எப்படி மிச்சமாகலாம் அப்படிங்கும்போது அங்க நிறைய பிரச்சனை, நிறைய பொருள் போயிட்டு வெளியே. அதனால அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன். ஃபர்ஸ்ட் போன உடனே பொருள் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல வச்சு லாக் பண்ணேன். முந்தின நாளே போயாச்சு. அதனால கண்டிப்பா முடிஞ்ச அளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட வேலை பார்க்குறவங்க யாராவது உங்க ஃபேமிலிக்கு லைட்டா பழக்கம் இருந்தாலும் சரி, பழக்கம் இல்லைனாலும் சரி, கண்டிப்பா போடுங்க. மேக்சிமம் ரிலேட்டிவா போடாங்க. ரிலேட்டிவா போட்டா அந்த இடத்துல அவங்க வந்து எதுவுமே பேச முடியாது. ஏன்னா அவர் ஒரு இடத்துல ஸ்ட்ரிக்டா அனுப்பாரு, ஒரு ரிலேட்டிவ் வந்து ஒன்று சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் சரி கிடையாது. அதனால முடிஞ்ச அளவு ஒரு ஃப்ரெண்டை போடுங்க. டைனிங்ல உள்ள வந்து அவர் பார்க்கணும், கரெக்டா எல்லா பொருளும் சமைக்கிறதுக்கு போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும்.
சூழலை பொறுத்து மெயினான ஆள்கிட்ட கம்யூனிகேஷன் கொடுக்கணும். சரிங்களா? இங்க வந்து சாப்பாடு இவ்வளவு இருக்கு, 3 பந்தி போயிருக்கு, நான் வந்து சாப்பாடை பாரு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இது எல்லாமே கிராமத்திலேயே நாங்க பண்றதுதான். சரிங்களா? அதனால இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்டிப்பா பண்ணுங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். முடிஞ்ச அளவு அதை ட்ரை பண்ணுங்க. இவரோட மெயினான வேலை வந்து டைனிங்லயும் கிச்சன்ல மட்டும்தான் அவர் இருக்கணும். வேற உள்ள ஃபங்க்ஷனுக்கு அவர் வர வேண்டிய தேவையே கிடையாது. சரிங்களா? உள்ளே தான் நிற்கணும். என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். நான் அந்த மாதிரி நின்று எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க அதில் போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். இடையிலே இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரியான பார்ட்டியெல்லாம் உள்ள விட்டுறாங்க. கண்டிப்பா அது வந்து சிக்கலாயிரும். நீ சூப்பர்வைசர் போட்டே வேஸ்ட். அதனால நான் பார்த்துக்கிட்டேன் நீ பார்த்துக்கிட்டேன் சொல்றது வந்து கண்டிப்பா அது வந்து சரி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ பண்றப்போ நிறைய பேத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது, நிறைய பேத்துக்கு கோபம் வருது, எதுக்குன்னு தெரியல. இது வந்து தெரியாதவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான். சரிங்களா? தெரிஞ்சவங்க வந்து தப்பிச்சிருவாங்க இந்த விஷயத்துல. வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் எல்லாம் தப்பிச்சிருவாங்க. நடுவில் இருக்கவங்களும் கீழே இருக்கவங்களும் வந்து மாட்டிக்கிடுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் கை கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கமெண்ட்ல கண்டிப்பா உங்க வீட்டில் நடந்ததை எழுதுங்க. பார்க்குற மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.